இன்றைக்கி வந்து அக்கா பசங்க வந்திருக்குறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்காக லஞ்சு ஸ்பெஷலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஊற வைக்கல, திடீர் சமையல் தான் இன்றைக்கி. அதால் கொஞ்சம் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ்னா ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணியிருக்கலாம். இந்த ரைஸ் என்ன பேருங்க? இது பேர் சொன்னீங்க, மறந்து போதுங்க எனக்கு. இதுக்காகவே நம்ம பிறந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கும் பிடிச்சதுனால சரிம்மா நம்ம 2 பேருமே சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்பா. இல்லைனாலும் மாற்றிடுவோம்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அக்கா பசங்க வந்திருக்குறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்காக லஞ்சு ஸ்பெஷலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்களோட எப்படி நம்ம லூட்டி அடிக்கிறோம், நம்ம லஞ்சு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்சுக்காக நிறைய யோசித்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம நான்வெஜ் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணலாம், அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். வெஜிடபிள் ரைஸ் இன்றைக்கி லஞ்சுக்காக காய்கறிலாம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொண்டைக்கடலை வந்து ஊற வைக்கல, திடீர் சமையல் தான் இன்றைக்கி. அதால் கொஞ்சம் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன், ஊறின பதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சாச்சு. புதினா இப்போ வந்து தாளிப்பு போட வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டேன். திடீர்னு வருக பசங்க, அதில் வந்து சட்டுன்னு நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்தோம். சரி எந்நேர சாம்பார், காய் அது இதுன்னு போடுறது, நான்வெஜ்னா ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணியிருக்கலாம். சரி வெஜிடபிள் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அதால் டக்குன்னு வந்து வெஜிடபிள் சாதம் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணோம். புதினா சேர்த்துக்கிட்டேன். தாளிப்புலாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரைஸ் போட்டுட்ருக்குறேன். இந்த ரைஸ் என்ன பேருங்க? இது பேர் சொன்னீங்க, மறந்து போதுங்க எனக்கு. என்னது? நெய் கிச்சடி பொன்னி ஃப்ரெண்ட்ஸ். சரி இது வெஜிடபிள் ரைஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி செக் பண்ணலான்னு போட்டுட்ருக்குறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக சூப்பராக இருக்குது. டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம் இதை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்னதான் ஒரு ரவுண்டு பெருசாக பாத்திரம் கழுவினாலும் நிறைய லெவலில் அப்படியே விழுந்துட்டே தான் இருக்கும். நாள் பூரா இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, வீடு க்ளீன் பண்ண, இதுக்காகவே நம்ம பிறந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து ஏற்கனவே வந்து 2 ரவுண்டு கழுவியாச்சு. முதல்ல ஒரு ரவுண்டு ஏஞ்சிதான் முதல்ல ஒரு முறை கழுவியாச்சு. அப்புறம் டிஃபனுக்கு, இப்போ லஞ்சுக்கு, இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீ போட போகிறேன். எங்கள் மருமகளும் வந்து எங்களை மாதிரி டீ விரும்பியாக இருக்கிறா. அதால் வந்து பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் குடிக்கலனா ஒருத்தர் குடித்து, ஒருத்தர் குடிக்கலனா பிரச்சனை. என்னடா இது கிழக்கட்டுங்க, டீ குடிச்சிட்டே இருக்குதுங்கன்னுவா. இப்போ பாருங்கள், அவளுக்கும் பிடிச்சதுனால சரிம்மா நம்ம 2 பேருமே சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்பா. அந்த மாதிரி எங்களை மாதிரி அவளும் இருக்கிறா. இல்லைனாலும் மாற்றிடுவோம்ல. வந்து டீ போட்டு கொடுத்துர்லாம். அதெல்லாம் டீ போட்டுட்ருக்குறேன். சாப்பாடு வந்து தாளித்து மூடியாச்சு. விசில் விட்டால் சாப்பாடு ரெடி. சரி அதுக்கு இடையிலே நம்ம டீ குடிச்சிடலான்னு போட்டுட்ருக்குறேன். வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. லஞ்சு வேலை முடிஞ்சாச்சு. சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அரட்டை அடிக்கும் போது டீ இல்லைன்னா எப்படிங்கிற மாதிரி, டீக்காக அரட்டையா அரட்டைக்காக டீயான்லாம் தெரியாதுங்க. ஆனா வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பசங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். சரி இங்க வந்து போலாம் அப்படின்ட்டு திடீர்னு கிளம்பி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் பேசல. அதுக்காக என்னடா வேலை செய்யறாங்க இவங்க பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அந்த டீ குடிக்கிற நேரம் தான். அதுக்கப்புறம் வந்து நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன், அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாலுமே வீட்டுல இருந்தது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பொழுது எல்லாம் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணோம்னா பாப்பாவை மிஸ் பண்ணோம். என்ன சதீஷோட பொண்ணு. ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க, புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றோம். இது வந்து அக்கா பையன், அவனோட ஒய்ஃபு, குட்டி பாப்பா இருக்கிறா. அவளைதான் நாங்க மெயினா எதிர்பார்த்தோம். இவங்க வரேன்னு ஃபோன் பண்ண உடனே வந்து பசங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவளைதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வரப்போறா அப்படின்னு. செம்ம ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி முசுடு கிடையாது. அது இல்லாம ஒரு சில குழந்தைங்க எல்லாம் வந்து அடம் பிடிக்கும், அழுவும், நை நைன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பா. ரொம்ப லேசியா இருப்பா. அவ எப்படின்னா வந்து விளையாட கொடுத்துட்டோம்னா ஏதாவது அழகா விளையாடிக்குவா. டிவி போட்டு விட்டோம்னா அதை பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப வந்து அடமண்டா இருக்கவே மாட்டா. ரொம்ப லேசியா இருப்பா. ரொம்ப சூப்பரான அந்த மூஞ்சி வந்து சிரிச்சுட்டே இருக்கும். ஏற்கனவே வீடியோல இருக்கிறா, நீங்க வேணா பாருங்க. அந்த மாதிரி வந்து செம்மையா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இவங்க கிட்டதான் போவேன், அவங்க கிட்டதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். யார் கூப்பிட்டாலுமே வந்து அழகா வந்து செட்டில் ஆயிடுவா. அந்த மாதிரி வந்து பசங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகி சூப்பரா விளையாடுவா. அவளுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சதீஷ் ஃபோன் பண்ணதும் வந்து பசங்க எல்லாமே வந்து பாப்பா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். கடைசியில பார்த்தா அவளை விட்டுட்டு வந்துட்டாங்க. அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங் எங்களுக்கு. இன்னொரு முறை அழகா அவ என்னெல்லாம் பண்றா, எப்படி எல்லாம் லூட்டி அடிக்கிறா, செம்மையா விளையாடுவா ஃப்ரெண்ட்ஸ். அழகான மூஞ்சி, நீங்க வேணா பாருங்க. அவ்வளவு குட்டி தேவதை மாதிரி சூப்பரா இருப்பா. செம்மையா விளையாடுவா. அவளோட சேட்டை எல்லாமே ஒரு நாள் எடுத்து போறேன் பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் கௌசிப்பா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜனனியும் சாப்பிட வந்தான். ஏன்னா வந்து நாங்க டீ குடிச்சிட்டோம், சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock ஆயிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு அவங்க ஒரு மேரேஜ் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது, அதால கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட போயிருப்பாங்க. இங்க இருந்து போயிட்டு கிளம்பி அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் போனோம். அதால சரி ஒரு 5 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து 5:15 ஆயிருச்சு. சரி டைம் ஆயிருச்சு அப்படின்ட்டு கிளம்புனாங்க. நல்லா வந்து ஈவினிங் ஆயிருச்சு. இவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்து மழை வந்தது ஃப்ரெண்ட்ஸ். போறப்ப வந்து நல்லா சன்லைட் எல்லாம் கூட இருந்துச்சு லைட்டா. ஆனா வந்து நல்ல மேகம் திரண்டு வந்துச்சு. என்னடா இதுன்னு நினைச்சிட்டே இருந்தோம். இங்க வந்து மழை பெஞ்சுது அதுக்கப்புறமா. ஆனா அவங்க போற வழியில இடையில கொஞ்சம் லேசா பெஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னுட்டு திரும்ப கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆயிருச்சு. ஈவினிங்னாலே மழை வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இது ஒரு குட்டி வீடியோ தான். இது எடுத்தே வந்து 1 week ஆயிருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம எதுக்காக வீடியோ போடலன்னா நிறைய ஃபங்க்ஷன், நிறைய வேலைகள், ஒரு சில வேலையெல்லாம் இருந்ததுனால வீடியோவே போட முடியல. இனிமே வந்து கண்டிப்பா தினமே வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.